திருச்செந்தூர் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான விஷயங்கள்ல ஒன்று, மாசி மாதத்தில் மும்மூர்த்திகளின் வடிவமாகவே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காட்சி தருகிறார். பிரம்மதேவருக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசித்த காரணத்தினாலும், மகாவிஷ்ணுவுக்கு மிகுந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மருமக பிள்ளையாக மாயன் மருகனாக திகழ்வதனால் அவருடைய தொடர்பாகவும், சிவபெருமானின் ஆசைக்குரிய அன்புக்குரிய ஆற்றலின் மகனாய் திகழ்வதனால் மும்மூர்த்திகளின் அருளையும் ஆசையையும் ஒருங்கே பெற்ற முருகப்பெருமான் மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாகவும் காட்சி தருகிறார். திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளும் முருகப்பெருமான் முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய முருகப்பெருமானின் திரு உருவத்திற்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. நிழல் அபிஷேகம் எனும் இதை சாயா அபிஷேகம் என்று கொள்கின்றனர். இந்த சாயா அபிஷேகம் நடந்து முடிந்த பிறகுதான் திருச்செந்தூர் சூரசம்ஹார விழா நிறைவடைந்ததாக ஒரு ஐதீகம் இன்றும் நம்பப்படுகிறது. இந்த சாயா அபிஷேகத்தின் மூலமாக போரின் போது உக்கிரம் அடைந்த முருகப்பெருமானுடைய அந்த கோபங்கள் குறைக்கப்படுவதாக நம்பிக்கை.